ஓகே. இப்போ நமக்கு வந்து டாஸ்க் பற்றி இப்போ ஆரம்பிச்சேன்னா ஸ்கெட்சப் வந்து இவ்வளோ தான். அது ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறோம், 2 3 இதாக வைக்கிறோம். காம்பனன்ட்ஸ் பற்றி நான் இன்னும் சொல்ல, இட்ஸ் ஓகே, நம்ம டாஸ்க் நேரம் தான் ஓடிடும். வேணா காம்பனன்ட்டும் சொல்லிடுறேனே, என்ன எவ்வளோ நேரம் ஆக போகுது எனக்கு. ஓகே, இப்போ இது வந்து ஹைட் பண்ணிடுறேன். இப்போ குரூப்பிங்லாம் பண்ணிட்டேன், அந்த காம்பனன்ட் பண்ணுறது, வால் பண்ணுறது எல்லாமே ஓகே. இப்போ தான் ஹைட் பண்ணிடுறேன். ஹைடு இல்லைனா தள்ளி வைக்கிறேன், இங்கே வைக்கணும் போ, தள்ளி வச்சிடும் கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா. ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதுக்குள்ளே வந்து நான் பொருளாக வைக்க போகிறேன், லைக் சோஃபா செட்டு இல்லை டோர்ஸு விண்டோஸ் அந்த மாதிரி. ஓகே, இதுக்கு அது காம்பனன்ட்ஸ் போகிறோம். காம்போனன்ட்ஸ் இந்த சைடில் இருக்கும். ஓகே, காம்பனன்ட்ஸில் ஹோம் பட்டன், ஹோமில் காம்பனன்ட் நல்லா இப்போ திருப்பி காட்டுறேன். அதாவது இந்த பெயிண்டோட டிஃபால்ட் ட்ரேயில் கீழே காம்பனன்ட்ஸில் இந்த ஹோம் பட்டன் மேலே கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டேன், ஒன்றும் லோடிங் ஆகலை. ஸோ பக்கத்தில் ஆரோ அமுக்கிறேன், ஆரோவில் காம்பனன்ட்ஸ். அப்போ காம்பனன்ட் சாம்பிளர் இந்த காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு சும்மா இருக்கிற சார் காம்பனன்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ண தெரியல சார். எந்த ஐயோ என்னது ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. என்னது புரியல. இப்போ ஸ்க்ரீன் காட்டுதா? ஸ்க்ரீன் தெரியல சார். ஸ்கெட்சப் காட்டுதா இல்லையா இப்போ? இல்ல சார் காட்டல. ஐயோ இதான் அவரும் சொல்லியிருக்காரா? எங்க வரேன் present something else கூட. இப்போ ஸ்கெட்சப் ஸ்க்ரீன் காட்டுதா? ஸ்கெட்சப்போட ஸ்க்ரீன் காட்டுதா? ஸ்கெட்சப்போட ஸ்க்ரீன் இப்ப காட்டுது சார். என்ன இப்போ காட்டுதா அப்போ காட்டல? ஏன் இருங்க வரேன். என்டையர் விண்டோ கொடுறா. இப்போ நான் என்டையர் விண்டோன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஸ்க்ரீன் காட்டுது? சரி, இப்போ ஸ்கெட்சப் விண்டோ காட்டுதா? இல்ல இப்ப லோகோ மாதிரி அந்த ஒயிட் கலர். இப்போ காட்டுதா சார் ஸ்கெட்சப்போட விண்டோ? இல்ல அந்த ரவுண்ட்ல ஒரு பில்டிங் டாப்ல இருந்து பார்த்தா ஒரு ஒரு சிம்பிள் மாதிரி காமிச்சிட்டு இருக்கு. அது வந்து உங்க போட்டோக்காக இமேஜ் ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அது என்னோட இது கரெக்ட் தான். ப்ரொஃபைல் இமேஜ் தான் காமிக்குது. ஸ்கெட்சப்பை காணும். எங்க சார் ஸ்கெட்சப் மட்டும் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஸ்கெட்சப்பை கிளிக் பண்ணியிருக்கேன், ஸ்கெட்சப் காட்டுது எனக்கு இங்கே இதில் வந்து ஸ்கெட்சப் தான் நான் ஷேர் பண்ணுற மாதிரி எனக்கு காட்டுது. இது சும்மா இல்லை கொஞ்சம் காமெண்ட்ஸ் இருக்குது, இந்த காமெண்ட்ஸ் சும்மா அப்படியே வச்சு வரைக்கும் பார்க்கலாம். இன்னும் காமெண்ட்ஸ் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோ இதுதான் இந்த மாதிரி. இப்போ எல்லாம் பெருசாக இதுதான் ஸ்கேலிங். ஒரு சில காமெண்ட்ஸாக ஸ்கேல் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாம் வந்து டிஃபால்ட்டு, எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தான் பண்ணியாகும். ஓகே, சின்னதாக டைனிங் டேபிள் கான்செப்ட்ஸ். ஸோ இதில் உள்ள காம்பனன்ட்ஸ் இப்போதைக்கு இதில் காம்பனன்ட்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. மேற்கொண்டு நம்ம காம்பனன்ட்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அது டவுன்லோட் பண்ணி நான் வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன் எங்கே இருக்குங்க. ஸோ உள்ள நான் காம்பனன்ட்ஸுமே வச்சு நான் பார்க்குறேன். இப்போது இன்னும் பெட்டு, அந்த பெட்லாம் இருக்குமே, லைட்ஸு, கவுச்சு, சோஃபா செட்டு சிம்பிளாக. இப்போ சோஃபா செட் இப்படி இருக்குது, பட் நான் ரொட்டேட் பண்ணியே ஆகணும். வைக்கிறேன், வச்சுட்டு ரொட்டேட்டு இருப்பாங்க, ரொட்டேட்டு தான் ரொட்டேட் ஆப்ஷன். ரொட்டேட் ஆப்ஷன் நம்ம கலர் கோடும் முக்கியம். இது ப்ளூ கலருங்கிறது டாப்லேருந்து பண்ணுறது, இதே பாங்களா நம்ம க்ரீன் வருதுப்பாங்க. ஸோ க்ரீனாக அது இப்படி சுற்றுது தெரியுதா? இதான். ஸோ கலர் கோடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஓகே இருக்கட்டும், அப்போ நோற்றிக்கலாம். 90 டிகிரி முடிஞ்சு போச்சு. இப்போ மூவ் வச்சு டக்குன்னு நோற்றிட்டு வந்துடும். அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? மணிப்பாடி
அது மாதிரி நம்ம ஒரு காம்பவுண்ட் வைக்கும் போது கரெக்டாக ஆன் ஃபேஸ் தான் நம்ம ஆன் ஃபேஸ் சரியாக கவனிக்காமல் இப்போ இஷ்டத்துக்கு வச்சுட்டோம்னா இங்கே பாருங்க அந்த இடத்துல நிற்கிது. இதான் சொல்கிறேன். ஸோ வைக்கும் போது எவ்வளோ கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு போய் கொஞ்சம் கிட்ட ஜூம் பண்ணிட்டு போய் ஆன் ஃபேஸ் கரெக்டாக இது தப்பு. ஸோ டெலிட் பண்ணி விட்டோம். காம்பனன்ட்ஸ் இவ்வளோ. இன்னும் காம்பனன்ட்ஸ் மட்டும் நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸ்கெட்சப் எசென்ஷியல் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் கூட பார்த்துக்கலாம். போதும், பேசிக் இவ்வளோ தான். காம்பனன்ட்ஸ் வைக்கணும், போகிறோம், பெயிண்ட் வைக்கிறது, போகிறது வேணாம். அப்படி இது அப்படியே ரூஃப் மாதிரி இது அப்படி மேலே ரூஃபுக்கு இழுத்துட்டு போகிறோம். ரூஃபுக்கு இழுத்துட்டு போகிறது வந்து ஈஸியஸ்ட் வழி சொல்கிறேன். ஈஸியாக முடிக்கிறது என்னென்னா இதை வச்சு சும்மா இங்கே லைன் மட்டும் சும்மா ஒரு லைனை போடுறோம். ஓகே, அப்படியே இருக்கட்டும். புஷ் புல் பி ஒரே என்ன 3 அடி ஏற்றமானோம், 3 ஃபீட்டு. ஓகே, முடிஞ்சு போச்சு. இதே லெவலில் இன்னொரு லைன். ஓகே, முடிச்சிட்டேன். இனிமேல் தேவையில்லை எனக்கு, டெலீட்டு. இப்போ இது தனி கட்டிங் அடிச்சா இது அப்படியே புஷ் புல் பி அப்படியே ஃபுல்லாக ரன்னிங் மாதிரி அப்படியே கொண்டு வர வேண்டியதான். ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஈஸி. இது தேவையில்லாதது, இது டெலிட் பண்ணி விட்றேன். ஓகே, இதுவும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஈஸி. இப்போ இதை அப்படியே இழுத்துட்டோம்னா வச்சுக்கோங்க, இப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்தால் அப்போ ஃபுல்லாக செவரே வந்துடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம், குறுக்க நம்ம லைனை வரைஞ்சி இது இந்த மாதிரி லைட்டாக லைனை வரைஞ்சி திருப்பி இதை புஷ் புல் யூஸ் பண்ணி அப்படியே தடவை இழுத்துட்டு வர வேண்டியதான். முடிஞ்சு போச்சு. வேறு என்ன, இது ஈஸி. ஸோ நமக்கு இங்கே ஆல்ரெடி கட்டிங் இந்த லைன் நமக்கு தெரியும். ஸோ அந்த லைனை வச்சு முடிச்சு விட்ற வேண்டியதான். அதை பி புஷ்ஷு சம்டைம்ஸ் இது வராது, இதோ நிற்கும், வராது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி வச்சு ஒரு கிளிக்கு திருப்பி இழுத்துட்டு வந்தால் இன்னொரு கிளிக்கு. ஸோ இது ஓவரு, இந்த இடம்லாம் ஓவர் தான். இங்கே கூட வேறு நம்ம ஃபால் சீலிங் ஒரு சாரி லோ ஆனால் ஃபால் சீலிங் லோ சீலிங் எதாவது காட்டுறது. இங்கே சும்மா ஒரு டம்மி ரெக்டாங்கிள் போட்டு நம்ம மறைச்சிக்கிறது. முடிஞ்சு போச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துக்கு அதே கான்செப்ட் தான் அது. புஷ் புல். ஸோ நமக்கு எல்லாமே இங்கே புஷ் புல் தான். புஷ் புல்லில் விட்டுட்டா ஒன்றுமே இல்லை. திருப்பி இது வச்சு அடைக்கணும். ஸோ கரெக்டாக அந்த ஒரு கரெக்டாக அந்த ரூமோட சைஸ் கரெக்டாக வருவாங்க. எல்லாமே ரூமோட செட்டப்பே வருது அப்படியே. இது ஈஸி, இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அப்படியே வச்சு அடைச்சிட வேண்டியதான். இதை 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 இப்போயும் அடைக்கலாம், ஏன்னா சின்ன ஏரியா அதனால். இதுக்கு வந்து நம்ம சும்மா லைனை போட்டு முடிச்சு விட்ருவோம். ஓகே, குறுக்க ஒரு லைனு. ஓகே, புஷ் புல்லு. ஓகே, தேவையில்லாம் டெலிட் பண்ணி விட டக்கு டக்குன்னு. மேக்ஸிமம் முடிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் அடைச்சிருக்கு, அடைச்சி வச்சுக்கலாம். டெலிட்டு டெலிட்டு. ஏதோ இங்கே ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. என்ன தப்புன்னு தெரியல. இருக்கிற தலைவலி பார்த்தாரு இது வேறையா.
சின்ன சின்ன எரர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம அது கரெக்டாக பிளான் பண்ணி முடிச்சிட்டா ஈஸியாகும். அது எரரே வராமல் பண்ணணும்னு சொல்லவே முடியாது. ஓகே, இது ஓவர். ஸோ காம்பனன்ஸும் ஒன்று வச்சுட்டேன். இதை தூக்கிட்டு இந்த ரூஃபை தூக்கிட்டு மேலே வச்சா முடிஞ்சு போச்சு, இந்த வேலையும் ஓவர். ஸோ அதை காம்பவுண்டாக மாற்றணும் ஈஸி. அழகாக அப்படி தூக்கிட்டு வந்து மேலே வச்சு விட்றேன். ஓகே, இன்கே நாங்கள் சன்ஷேட் வைக்கணும் ஆசையாக இருக்குது சார், நான் சன்ஷேட் வச்சே ஆகும்னா ஓகே, நம்ம மேற்கொண்டு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சி சன்ஷேட் இப்போ நம்ம தனியாக பண்ணிக்க வேண்டியதான். இப்படி சொல்லுமே, சன்ஷேட் நான் இங்கே வச்சு வரையலாம், நான் தப்பு சொல்லலை, ஏதோ பண்ணலாம். புஷ்ஃபுல் சும்மா கொடுறேன், ஒரு 12 இன்ச்சஸில் ஒரு 16 இன்ச்சஸ் கொடுங்க. ஓகே, கலர் கூட மாற்றினேன் டக்கு. பட் இந்த சன்ஷேடில் நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண நினச்சேன்னா, இப்போ இதே ஸ்லோப்பு டைப்பாக பண்ணணும் ஆசைப்பட்றேன். கொஞ்சம் கஷ்டம் அது. இப்போ நான் மூவ் கூட என்னால் பண்ண முடியாது. இது பாருங்களேன், அதுக்காக என்ன பண்ணலான்னா சன்ஷேட் என்ன பண்ணியிருக்கணும், வெளியில் காம்பவுண்டாக பண்ணியிருக்கணும். அதே கண்ட்ரோல்ஸ் கொடுத்துரு எல்லாத்தையும் டக்கு. இப்போ இந்த அளவு தெரியும். இங்கே இதே மாதிரி என்ன பண்ணுறேன், லைனோ ரெக்டாங்கிளோ யூஸ் பண்ணி அழகாக நான் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு சன்ஷேட் நான் மேனுவல் எடிட் பண்ணோம். என்ன ஒரு 4 அடியா, 4 அடினா 6 அடி எடுத்துக்கேன். இங்கே ஒரு அடி ஓகே. 16 இன்ச்சஸ் டு 18 இன்ச்சஸ். ஓகே, புஷ் புல்லு நார்மலாக திக்னஸ் நான் 3 inch to 4 inch தான் கொடுப்போம். முடிஞ்சு போச்சு. இதை டக்குன்னு காம்பவுண்ட் ஆக்கிக்கிறேன். பார்த்து ஓகே, ரைட் கிளிக்கு மேக் ஏ குரூப். முடிஞ்சு போச்சு. இப்போ இது குரூப்பு அழகாக நம்ம தூக்கிட்டு வந்து மேலே வச்சு விட்றேன். இப்போ நான் நவுத்தரனை ஊற்றிக்கலாம். மூவ். இப்போ ஈஸி. இதில் நான் எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணாமல் நான் பண்ணலாம். ஆனால் ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிங்களா, எடிட் ஆகல, அதான் பார்த்தேன், எடிட் குரூப்பு. ஓகே, இப்போ பாருங்க, இது மட்டும் தனியாக இருக்கும். ஸோ எது பண்ணாலும் இப்போ இந்த வால் டேமேஜ் பண்ணாதுன்னு அர்த்தம். இப்போ அதாவது இதை இன்னும் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோப்டாக பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும், நான் பண்ணிக்கலாம் இனிமேலுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் தான். கொஞ்சம் அதை ஸ்லாண்டடாக மாற்றுறேன் லைட்டாக. ஓகே, இதில் ஒரு பைப் வைக்கிற மாதிரி செட்டிங்ஸ், ஒரு லைட்டாக ஒரு ஆர்க்கு, சின்னதாக ஒரு ஆர்க்கு, மினியேச்சர் ஆர்க்கு லைட்டாக. முடிஞ்சு போச்சு. எரேஸு அவ்வளோ இருக்க புஷ் புல் தவறு இழுத்துட்டு போனால் முடிஞ்சு போச்சு. வேணா அப்போ கலர் கோடு ஏதோ ஒன்று. ஸோ இவ்வளோ தான். இப்போ இதே மாதிரி எனக்கு இங்கேயும் ஒரு சன்ஷேட் வேணால் அப்படி இதே தாதானே எடுத்துகிட்டு போயிடலாம். காப்பி தான் ஈஸி. எம்மு தான் மூவு, கண்ட்ரோல் அமுக்குனா காப்பி, அப்படியே போனால் மூவ். அதே ஒரு கண்ட்ரோல் ஒரு அமுக்கம்னா காப்பி ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கேயும் நமக்கு அதே மாதிரி தான் பண்ணி ஆகணும்னா வேறு வழி இல்லை. நம்ம இதே மாதிரி ஒன்று குரூப்பிங் மாதிரி பண்ணலாம். இல்லைனா கொஞ்சம் பொறுமையாக இருந்து நாமளே இது மாதிரி லைனு எனக்கு ஒரு டிசைனாக எனக்கு நான் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னா நாமெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுவோம். ஓகே, தேவையில்லைன்னு டெலிட் பண்ண. அதான் கொஞ்சம் பொறுமை வேணும். இது அப்படியே வரணும். ஓகே ஓகே ஓகே, வேறு நல்லா இருக்குது. இது ஒரு செட் ஆயிடுச்சு. ஓகே, இதை வச்சு ஒரு டிசைனை போட்டால் வேலை ஓவர்.
எவ்வளோ எடுக்கலாம், ஒரு 6 இன்ச் எடுத்துக்கலாம். ஓகே, அதை விட கொஞ்சம் கூட வைக்கிறேன். ஸோ அது ஒரு டிசைன், ஒரு டெக்ஸ்டர் டிசைன் மாதிரி வந்துடும். இது என்னடா பண்ணலாம், இறக்கி விட்றோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகே, ஸோ விண்டோவுக்கு ஒரு டெக்ஸ்டர் மாதிரி வச்சாச்சு. இனிமேல் அடுத்து நமக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ கலர் கோட் வைக்கலாம், கலரிங்ஸ் அந்த மாதிரி. ஓகே, வேறு ஏதாவது வைக்கணுமாடா? ரொம்ப கொடூரமாக இருக்குது இது. ஓகே, ஓகே. ஸோ ஒரு ஐடியா கிடைக்கிறோம் உங்களுக்கு. ஸோ இதான், ஒன்று இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணால் குரூப்பிங் பண்ணி பண்ணலாம். ஓகே, இல்லை சார் எனக்கு குரூப்பிங் பண்ணான்னு தெரியாது அப்படின்னா நான் பொறுமையாக பண்ண ரெடினா அப்போ பொறுமைனா இப்போ இந்த மாதிரி பொறுமையாக பண்ணிக்க வேண்டியது நாமளே. இந்த லைன்லாம் தேவையில்ல, டெலிட் பண்ணலாம். பார்த்து, ஏன்னா அந்த லைன் டெலிட் பண்ணால் உள்ள பில்டிங் அதை பேசாது கத்த ஆரம்பிச்சிடா. சரி, போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேசிக் டூலில் இது கவர் பண்ணிட்டேன். ஸோ 7 feet to 10 feet எப்படி ஏற்றினேன், வேறு நான் இந்த மாதிரி எப்படி சின்னதாக அந்த சன்ஷேட் எப்படி வைக்கிறது, இந்த மாதிரி டிசைனர் எப்படி வைக்கலாம், இந்த மாதிரி கான்செப்ட் ஓவர்.